ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் கிச்சன். வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகலான்றதை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வேலன் கிச்சனில் கேழ்வரகு கூழ் தான் நம்ம வைக்க போகிறோம். கேழ்வரகு கூழுக்கு ஃபஸ்ட் நம்ம முழு கேழ்வரகு எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரம் மூடி வச்சிடணும். 1 கப் கேழ்வரகு நான் எடுத்திருக்கேன். கேழ்வரகை நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதை தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். கேழ்வரகு நம்ம பாட்டிமாரெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கூவரவு அப்படின்னும் சொல்லுவாங்க. கேழ்வரகு தான் அந்த பேச்சு வழக்கில் கூவரவு அப்படின்னு சொல்லுவாங்க. கேழ்வரகு நம்ம இங்கிலீஷில் ராகி, அப்புறம் அதுக்கு வேறு பெயர்களும் ஆரியம் ராகி, கேப்பைக்களி அப்படிங்கிற பேரும் இருக்குது. பார்த்திங்களா, நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்துனது ஒரு வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துடலாம். கேழ்வரகு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. கேழ்வரகு நம்ம 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கேழ்வரகு நம்ம கர்நாடகா, தமிழ்நாட்டில் சாகுபடி செய்கிறதுக்கான ஒரு முதன்மை மாநிலமாக திகழுது. இந்த கேழ்வரகு யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாத குழந்தைங்கள்லேருந்து 60 வயசு தாத்தா பாட்டி எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு இதுதான் ஆகாரமே. தாய்ப்பாலுக்கு அடுத்து கேழ்வரகு ஃபுட்டு கொடுப்பாங்க. நம்ம கேழ்வரகு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வெள்ளை கலரில் தெரியுதா? இது கேழ்வரகு பால். கேழ்வரகு பால்னு சொல்லுவாங்க. கேழ்வரகு நம்ம கருப்பட்டி, இந்த கருப்பட்டி போடுறேன் பார்த்திங்களா, ஒரு துண்டு கருப்பட்டி, அப்புறம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கணும். வேறு நம்ம சீனி எல்லாம் சேர்த்துடக்கூடாது. கருப்பட்டி, பனங்கற்கண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவு. இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுல்ல கருப்பட்டியில், சுண்ணாம்பு சத்து. அதனால் நம்ம கருப்பட்டி போட்டுக்கிறது நல்லது. கேழ்வரகு பாலை நம்ம அடுப்பில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கை விடாமல் கிளறிட்டு இருக்கணும். கை எடுத்துட்டோன்னா அது கட்டி பிடிச்சிரும், அப்புறம் நம்ம வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். தீ ரொம்ப மடமடன்னு வச்சிடக்கூடாது. சிம்மில் போட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். 10:10க்கு நம்ம வச்சுருக்கோம். அது எப்போ ரெடி ஆகுதுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். சுகர் பேஷண்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் கொஞ்சம் கருப்பு கட்டி போட்டிருக்கேன், இதில் பாதி அளவு போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக கருப்பட்டி சேர்த்தா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். கேழ்வரகு கூழ் இப்போ கொஞ்சம் அந்த கூழ் பதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போல்லாம் எல்லோரும் பாதாம், பிஸ்தா அப்படின்னு எல்லோரும் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. அதுதான் ரொம்ப சத்தான உணவுன்னு. நம்ம கேழ்வரகெல்லாம் ஊற வச்சு காலையில் 1 கப், சாயங்காலம் 1 கப் நம்ம குடித்தோன்னா அதுவே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு. பார்த்தீங்களா, கேழ்வரகு ரெடியாக போகுது. ஒரு கப் கேழ்வரகு எடுத்துட்டோம். அதை வடிகட்டிட்டு ஒரு 3 கப் நம்ம தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் நம்ம ஒரு 4 மணிக்கு இந்த கேழ்வரகை வச்சுட்டு செறுபேரும் ஊற வச்சு வேக வச்சு இதில் போட்டு தேங்காய் துருவல் போட்டு நம்ம கொடுத்தோன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு வந்து நிலக்கடலை, சிறுபயிறு, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு கலந்து கொடுத்தோன்னா ரொம்பவே ஒரு சத்தான ஒரு ஆகாரமாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்களா 10:15, கரெக்டாக 5 மினிட்டு தான் ஆகுது. 5 மினிட்டில் நம்ம கேழ்வரகு கூழ் ரெடி ஆயாச்சு. இனி நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள். கேழ்வரகு ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம ஆற்றிட்டு சாப்பிடுவோம். நான் கருப்பு கட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக போட்டால் இன்னும் கலர் வந்து ஒரு ப்ரௌன் கலரில், டார்க் ப்ரௌனில் நல்லாயிருக்கும் பார்க்கவே. தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்து அந்த துருவலாக்கி போடுறதுக்காக தேங்காய் துருவல் ரெடி பண்ணுறேன். பார்த்தீங்களா, தேங்காய் துருவல் ரெடி. ஆறு மாத பாப்பாக்கெல்லாம் தேங்காய் துருவல்லாம் போட்டு கொடுத்துடக்கூடாது. அது வந்து இதை விட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும்.